ஹாய் வெல்கம் டு லேகா குமார் ஃபேமிலி. இந்த வீடியோ டியூஸ்டே அன்னைக்கு எடுத்தது. ஸோ அன்னைக்கு மார்னிங் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன். ஸோ எப்பவுமே வந்து வீக்லி ட்வைஸ் வந்து ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். பட் இந்த கிளைமேட்டுக்கு வந்து அந்த மாதிரி நான் ஹேர் வாஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு கோல்டு பிடிச்சிருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காது வலி வந்துடுது. ஸோ அதனால் வந்துட்டு அதாவது பெங்களூர் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வாரத்தில் ஒரு நாள், அதாவது வெள்ளிக்கிழமை மட்டும் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கிறது. பட் மேரேஜ் முன்னாடி அம்மா வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 வாட்டி வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன். நம்ம வீக்லி ட்வைஸ் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அதில் நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளோட என்ன சொல்கிறது, ஃபேஸில் இருக்க டல்னஸே வந்து கம்மியாயிட்டு ஒரு மாதிரி பிரைட்னஸ் ஆகும். அதே மாதிரி ஹேரோட க்ரோத்துக்குமே வந்து அது ஹெல்ப் பண்ணும். பட் இங்கே பெங்களூர் வந்ததுக்கப்புறமா வந்து எனக்கு வீக்லி ஒன்ஸ் தான் பண்ண முடியுது. அது கொஞ்சம் வந்து எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து வேறு வழி இல்லை, எனக்கு ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் வந்துட்டு சண்டே வந்து க்ளீனிங் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ க்ளீனிங் ஒர்க் பண்ணால் உங்களுக்கே தெரியும், நமக்கு நல்லா வந்து டஸ்ட் ஆகிடும். அதனால் வந்துட்டு அது ஒரு மாதிரி வந்துட்டு மண்ணாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அதனால் வந்து டியூஸ்டே நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வீட்டில் மக்கானா இருந்தது. ஸோ அது வந்துட்டு வறுத்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வரைக்கும் வந்து நான் மக்கானா சாப்பிட்டு பார்த்தது கிடையாது. ஸோ இந்த வாட்டி தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஜஸ்ட்டு வந்துட்டு அதை வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் கொஞ்சோண்டு வந்து நெய் விட்டுட்டு நமக்கு காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் அப்படி இல்லைன்னா மிளகுத்தூள் அப்படி இல்லைன்னா ரெண்டுமே வேணும்னாலுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை போட்டுட்டு கொஞ்சமாக வந்துட்டு நான் பிளாக் சால்ட்டு போட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருந்தேன். உங்களுக்கு வந்து நார்மல் சால்ட்டு வேணும் அப்படின்னாலுமே அதையுமே வந்து போட்டு சாப்பிட்லாம். ஸோ இது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. பர்சனலி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. ஸோ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க மக்கானா வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. பட் நான் இது வரைக்கும் வந்து அதை சர்ச்லாம் பண்ணி பார்த்ததில்ல. ஸோ அன்றைக்கி தான் வந்துட்டு கூகுளில் போயிட்டு மக்கானாவை பற்றி நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். நம்மளோட ஹெல்த்துக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் தேவையோ அது எல்லாமே இதில் இருக்குங்க. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட், நம்மளோட இம்யூனிட்டி லெவலை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி போனோட ஸ்ட்ரென்த்தை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்குமே வந்து இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ வந்து சுகர் இருக்குது யாருக்காச்சும் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் எது சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ஸ்நாக் ஆப்ஷன் தான். பட் என்னன்னா ரேட் தான் ரொம்ப ஜாஸ்தி. நாங்கள் அப்பப்போ வந்துட்டு டிமார்ட் போகும்போது இது வந்து இந்த க்ராசரிஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குற போது ஃப்ரண்ட்லேயே வந்து இது இருக்கும். ஸோ எடுத்து பார்ப்போம், 100 கிராமே பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே வந்து வச்சுட்டு நாங்கள் வந்துடுவோம். இந்த வாட்டி தான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் எப்பயாச்சும் ஒரு வாட்டி வந்து வாங்கிட்டு வரணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா அன்றைக்கி நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சம்பார் ரவை வச்சு உப்புமா தான் பண்ணியிருந்தேன். ஸோ ரவையை வந்து வறுக்கிறதுக்காக கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக வந்து கீ விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா ரவை வந்து நம்ம எவ்வளோ போட போகிறோமோ அதை வந்துட்டு அளந்து இதில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம வறுத்து விட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு லைட்டாக வந்து ஸ்மெல் வரும், அந்த வறுப்பட்ட ஸ்மெல்லு. ஸோ அப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக நெய் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு வதங்கிறதுக்காக உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி அதை கட் பண்ணி சேர்த்துட்டு தக்காளியும் வதங்கினதுக்கு அப்புறமா காரத்துக்காக நான் குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து செய்து பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். ஸோ அது வந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி வைக்கணும். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ரவையை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் வந்து சிம் பண்ணி மூடி போட்டு விட்டீங்க அப்படின்னா ரவை நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில், அதாவது வியாழக்கிழமை காலையில் எடுத்தது தான். ஸோ காலையில் எழுந்ததும் வந்து டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவல் இருந்தது. ஸோ அதை வச்சு தான் வந்து உப்புமா செய்து சாப்பிட்லாம் அப்படின்னுட்டு அதை வந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு அதை நல்லா வடிகட்டி வச்சுட்டேன். இப்போது ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா எனக்கு அவல் உப்புமா வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம கொஞ்சமாக நெய் விட்டு செய்தோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே மாதிரி வந்து நம்மளோட வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா இந்த உப்புமா வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா நைட்டு டின்னருக்கும் சாப்பிட்லாம். இல்லை எப்பயாச்சும் நமக்கு வந்து பசி எடுக்குது, ஸ்நாக் டைமு அப்படின்னா அப்போ வந்துட்டு
ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா வடிகட்டி வச்சுட்டு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு தேவையான அளவுக்கு தேங்காய் அதை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு துருவி எடுத்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க அவலை அதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஈவினிங் டைமுக்கு இது ஒரு நல்ல ஸ்நாக் ஆப்ஷன். ஸோ இப்போ இந்த உப்புமாவுக்கு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சமாக கீ இதை ரெண்டுத்தையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம் இதையும் சேர்த்துட்டு இது கூட நம்ம வேர்க்கடலை சேர்த்து செய்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த எண்ணெயிலே வேர்க்கடலையே ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வறுப்படும் போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் கொஞ்சமாக கூட கருவேப்பிலை இதையும் சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இது வதங்கிறதுக்காக. அது வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். இப்போ வச்சிருக்க அவளையும் கூட சேர்த்துட்டு உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு கூட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் இருந்தால் அதை விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், உப்புமா ரெடி. இதுக்கு சட்னியெல்லாம் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 11:30 மணி போல் முன்னாடி நாள் சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். ஸோ அதை தான் கஞ்சி பண்ணி அதை குடிச்சிருந்தோம். அதுக்கப்புறமா வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எப்பவுமே வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே குளிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வேலை செய்தால் ஏதோ குளிச்ச ஒரு ஃபீலே இல்லை. அதனால் பொறுமையாக வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா குளிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப் தான் க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணி விட்டால் தான் அதுக்கு அடுத்தது நமக்கு வேலை கரெக்டாக செய்யறதுக்கு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிவிட்டு சிங்கில் எல்லா பாத்திரத்தையும் எடுத்து போட்டுருவேன். வீடெல்லாம் பெருக்கி முடிச்சதுக்கு அப்புறமா பாத்திரம் வாஷ் பண்ணி வச்சிருவேன். ஸோ இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கும் போதே அம்மா தான் பாப்பாவை பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கிளைமேட் இங்கே பெங்களூரில் மழை பெஞ்சுது. கிளைமேட் ஒரு க்ளவுடியாக தான் இருந்தது. துணி நேற்று காய போட்டிருந்தேன். ஸோ அது இன்னைக்கு காயறதுக்கே ஈவினிங் ஆயிடுச்சு. இந்த மாதிரி மழை சீசன் அப்படின்னா 2 நாள் ஆகும் துணி காயறதுக்கு. நார்மல் டேஸ் அப்படின்னா ஒரு டே ஃபுல்லாக எடுத்துக்கும். இத்தனைக்கும் மெஷினில் தான் போடுறோம். ஸோ அதுக்கே இந்த மாதிரி டைம் ஆகும். இன்னும் கையாலெல்லாம் துவைச்சோம் அப்படின்னா சுத்தமாக காயாது. அதுக்கே 2 நாள் ஆகிடும் கம்ப்ளீட்டாக. அப்புறம் பாப்பா இப்போல்லாம் போயிட்டு அந்த டஸ்ட்பின் கவரை இழுத்து இழுத்து விட்டுடுறாங்க. ஸோ அதனால் அதில் இருந்து அந்த குப்பையெல்லாம் கவர் தனியாக வந்துருச்சு. அதே மாதிரி டஸ்ட்பினில் போயிட்டு அந்த குப்பையெல்லாம் சேர்ந்துருச்சு. அப்புறம் டஸ்ட்பினில் இருந்த குப்பையெல்லாம் ஒரு கவராக போட்டுட்டு டஸ்ட்பினை வாஷ் பண்ணுறதுக்கு வச்சுட்டேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.